Hi friends, இந்த வீடியோல டைட்டில் என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்றது யோசிச்சு பார்க்குறப்ப இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம டைட்டில் பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுலேயுமே வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதோ எனக்கு ஞாபகம் வந்த டைட்டில் மூவிஸோடது. ஹம் ஆப்கே ஹை கோன், சல்மான் கான் மூவி, பழைய மூவி தான். ஹம் ஆப்கே ஹை கோன் அப்படின்ற மூவியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பழைய படம், 90s எடுத்தாங்க. நாங்கள் உங்களுக்கு யாரு அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. அது லவர்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறாங்க. அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும், ஹம் ஆப்கே ஹை கோன் அப்படின்ட்டு. ஹம் தும்ஹாரே ஹே சனம். ஹம் தும்ஹாரே ஹே சனம்னா ஹம்னா நாங்கள், தும்ஹாரே ஹே சனம்னா உன்னுடையவன் அப்படின்னு அர்த்தம். ஹம் தும்ஹாரே சனம் அப்படின்றதுக்கு என்னவள் என்னவன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, பிரியமானவன் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் அது. இது லவ்வர்ஸ்குள்ள இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சொல்கிற வார்த்தைகள். ஹம் தும்ஹாரே ஹே சனம், நாங்கள் உனக்கானவன், உன்னவன், பிரியமானவளே அப்படின்னு அர்த்தம். ஆஷிகி அப்படின்ற படம் வந்திருக்கு, பழைய படம் தான். ஆஷிகி ஆஷிக் அப்படின்றது லவர், அதாவது டீப்பாக லவ் பண்ணுறவங்கள ஆஷிக் அப்படின்வாங்க. ஆஷிக்கி அப்படின்னா அந்த லவ் ஃபீல்டில் இருக்கிறவங்கள ஆஷிக்கி அப்படின்வாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆஷிக்கினா அந்த லவ் ஃபீல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சனம் தேரி கசம் அப்படின்னா, சனம் அதான் சொன்னனே பிரியமானவன், தேரி கசம் அப்படின்னா உன்மீது ஆணை, உண்மையில சத்தியம். கசம்ன்றது சத்தியம், உண்மையில சத்தியம். பிரியமானவளே உண்மையிலே சத்தியம் அப்படின்னு அர்த்தங்க. மா துஜே சலாம் அப்படின்னு டைட்டில் பேர் ஒன்று இருக்கு. அது தேசபக்தி மூவி. மான்றது அம்மா, மா துஜே சலாம் அப்படின்னா வணக்கம். சலாம் அப்படிங்கிறது உருது லாங்குவேஜ். நம்ம இந்தியாவில் காலங்காலமாக இந்து முஸ்லிம்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் உருது வார்த்தைகளும் ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு ஹிந்தியில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும், சரிங்களா? மா துஜே சலாம், அம்மா தாய் மண்ணே உனக்கு சல்யூட், சலாம், வணக்கம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இஷ்க் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இஷ்க்னாலும் லவ், இதுவுமே உருது லாங்குவேஜ். அப்புறம் பழைய படம் லாட் லா அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அனில் கபூர் படம். லாட் லா அப்படின்னா செல்லமானவன் அப்படின்னு அர்த்தம். லாடுலினா பெண்களை சொல்லுவாங்க, பெண் குழந்தைகளை லாடுலி அப்படின்வாங்க. குழந்தைன்னு இல்லை, பெரியவங்களுமே சொல்லுவாங்க. லாடுலினா பெண்ணை சொல்கிறது, குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும். லாடுலா அப்படின்னா செல்லமானவன், செல்லமானவள். லாடுலினா செல்லமானவள், லாடுலானா செல்லமானவன் அப்படின்னு அர்த்தம். ஃபூல் ஆர் காட்டே அப்படின்னா, ஃபூல்னா பூவு, ஆர் அப்படின்னா பூவும் முள்ளும் அப்படின்னு அர்த்தம். ஃபூல் ஆர் காட்டே, காட்டேனா முள்ளு அப்படின்னு அர்த்தம். சமத்கார், சமத்கார் அப்படின்னா மேஜிக், சமத்கார்னா மேஜிக். அஜப் பிரேம் கி கஜப் கஹானி, அஜப் பிரேம் கி கஜப் கஹானி. அஜப் பிரேம்னா விசித்திரமான லவ், கஜப் கஹானி அப்படின்னா விசித்திரமான கதை. கஹானினா கதை. விசித்திரமான அஜபுக்கும் விசித்திரமானது வருது, கஜபுக்கும் விசித்திரமானதுன்னு வருது. விசித்திரமான லவ், விசித்திரமான கதை அப்படின்னு அர்த்தம். பியார் கியா தோ டர்னா கியா, இது சல்மான் கானோட மூவி, பழைய மூவி தான். எனக்கு ஏதோ ஞாபகம் வந்தது, நான் சர்ச் எல்லாம் பண்ண மாட்டேங்க, கண்டென்ட் யோசிச்சு எழுதியும் வைக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வச்சுட்டு நம்ம யோசிச்சு சொல்லிடுறது. பியார் கியா தோ டர்னா கியா அப்படின்னா காதலித்தால் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தங்க. பியார் கியா தோ டர்னா கியா, ஏன் பயப்படணும், லவ் பண்ணா ஏன் பயப்படணும் அப்படி. பிரேம் ரோக் அப்படின்னா, பிரேம்னாலும் அன்பு தான், லவ் தான். பிரேம் ரோக் அப்படின்னா காதல் நோய். ரோக்னா நோய், பிமாரினாலும் நோய், ரோக்னாலும்
நோய் அப்படின்னு அர்த்தம். ஆக்ரி ராஸ்தா அமிதாப் பச்சனோட பழைய படம். ஆக்ரி ராஸ்தா அப்படின்னா லாஸ்ட் வே, கடைசி பாதை, கடைசி பாதை அப்படின்னு அர்த்தம். ஷோலே அப்படின்னு பழைய படம், பயங்கர ஹிட் படம். அந்த காலத்திலேயே 80ஸ்லையா 70ஸ்லையா தெரில, அந்த காலத்திலேயே 3 வருஷம் மதுரை தேட்டரில் 3 வருஷம் ஓடிச்சாங்க அந்த படம், பாசையே தெரியாமல். அப்படி ஒரு ஹிட் படம் அது ஷோலே அப்படின்னா. சோலே அப்படிங்கிறது வந்து எரிமலை, எரி அப்படியே பயங்கரமாக எரியும் இல்லை மலை, அந்த இதுதான் ஷோலே அப்படிங்கிறது. கல் ஹோ நா ஹோ, ஷாருக் கான் படம். கல் ஹோ நா ஹோ அப்படின்னா நாளைக்கு வருமோ இல்லையோ அப்படின்னு அர்த்தம். கல் ஹோ நா ஹோ அப்படின்னா நாளைக்கு வருமோ இல்லையோ, நாளைக்கு இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி அர்த்தம். அப்புறம் கபி குஷி கபி கம், கபி குஷி கபி கம். இந்த படத்தில் ஒரு பாட்டு செம்மையாக இருக்குங்க, அப்படியே மெலடி சாங் சூப்பராக இருக்கும். ஃபுல் பாட்டெலாம் தெரியாது, 2 லைன் எனக்கு ஞாபகம் வரது சொல்கிறேன். கபி குஷி கபிகம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பயாவது சந்தோஷம், எப்பயாவது துக்கம் அப்படின்னு அர்த்தம். கம்னா துக்கம், குஷினா சந்தோஷம். கபி குஷி கபி கம். இதில் ஒரு பாட்டு, ஷாருக் கான் பாட்டு தான், ஷாருக் கானும் காஜல். சூரஜ் ஹுவா மத்தம், चांद जलने लगा, आसमां ये हाय क्यों पिघलने लगा, मैं ठहरा रहा ज़मीं चलने लगी, धड़का ये दिल सांस चलने लगी, हाँ क्या ये मेरा पहला पहला प्यार है सजना, क्या ये मेरा पहला पहला प्यार है. இதுக்கு மீனிங் நெக்ஸ்ட் சொல்கிறேன், ஏன்னா ஞாபகம் வராது, பாடுறப்போ வந்துடும், ஆனால் ஒரு சில வார்த்தைகள் விட்டுருவேன், அதனால் நம்ம ரெக்கார்டிங்கில் சொல்லிடுறேன் அர்த்தத்தை, சரிங்களா? சூரஜ் ஹுவா மத்தம் சாந்த் ஜல்னே லகா அப்படின்னா சூரியனோட தாக்கம் குறைவானது, மத்தம் அப்படின்றது கம்மி அப்படின்னு அர்த்தம், ஹுவா அப்படின்றது கம்மி ஆனது, குறைவானது. நிலா வந்து எரிகிறது, சூரியனோட வெப்பம் தணிஞ்சது, நிலாவோட வெப்பம் அதிகமானது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஜல்னே லகா அப்படின்னா எரியுது, தீ பிடிக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் தனித்தனி வேர்டுக்கு மீனிங்ஸ் தேடினீங்கன்னா சரியாக அர்த்தம் வராது. ஆஸ்மான் ஏ ஹாய் கியூ பிகல்னே லகா அப்படின்னா, கியூ பிகல்னே லகானா ஏன் உருகியது அப்படின்னு அர்த்தம். வானம் என்பது ஆஸ்மான், ஏ ஹாய் அப்படிங்கிறது வந்து இது வானம், வானமான இது அப்படின்னு அர்த்தம். ஹாய் அப்படின்றதுக்கு அச்சோ வானம் ஏன் உருகியது, அச்சோ வானம் ஏன் உருகியது அந்த மாதிரி ஒரு அர்த்தங்க. மே டஹரா ரஹா ஜமீன் சல்னே லகி அப்படின்னா, ஜமீன் அப்படின்னா பூமி, தரை, சல்னே லகா மே டஹரா ரஹா அப்படின்னா நான் நின்று இருந்தேன், பூமி சுற்றியது, பூமி நடந்தது, பூமி நகர்ந்தது, இது 3மே வச்சுக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சூரியன் வெப்பம் கம்மியாக இருக்குது, நிலவின் வெப்பம் அதிகமாக இருக்குது, வானம் சூரியன் வெப்பம் அதிகமாக இல்லை, நிலவின் வெப்பம் அதிகமாக இருக்குது, வானம் ஏன் உருகியது, நான் ஒரு இடத்துல தான் நிற்கிறேன், உலகம் ஏன் சுற்றியது, பூமி ஏன் சுற்றியது, அந்த மாதிரியான ஒரு வரிகள். இது கவிதை, கவிதையைத்தானே பாட்டாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வரி, தடுக்கா ஏ தில் சாஸ் தம்னே லகே அப்படின்னா, நான் பாடும்போது சாசு சல்னே லகி அப்படின்னு படிச்சிருப்பேன், ஆனால் அந்த பாட்டில் வந்து தம்னே லகி அப்படின்னு தான் வந்திருக்கும்.
தடக்கா ஏ தில், இந்த இதயம் வந்து துடிக்கிறது, இந்த மூச்சு நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். क्या ये मेरा पहला पहला प्यार है அப்படின்னா முதலாக காதல் இதுவா, முதலா காதல் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ் இதுவா அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது கியா அப்படின்றது என்ன அப்படின்னு அர்த்தம். என்ன இது, முதலாக லவ் பண்ணால் இப்படிலாம் இருக்குமா, நடக்குமா? வெப்பம், வெயிலோட வெப்பம் வந்து சூரியனோட வெப்பம் குறையிற மாதிரியும், நிலவு சுடுற மாதிரியும், வானம் உருகிற மாதிரியும், பூமி நடக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதுதான் முதல் லவ்வோட ஃபீலிங்ஸா அப்படின்ற ஒரு அர்த்தம். தில் தோ பாகல் ஹை, இந்த படத்தோட டைட்டிலு தில் தோ பாகல் அப்படின்னா மனசு கிறுக்கு, மனசு ஒரு கிறுக்கு, மனசு கிறுக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம். தில்ன்றது ஹார்ட் இல்லையா, ஹார்ட்டு லூஸ் ஆயிடுச்சு, கிறுக்காயிடுச்சு. தில் தோ பாகல் பாட்டு கூட அதில் செம்ம பாட்டுலாம் இருக்குங்க. தில் தோ பாகல் ஹே தில் தீவானா ஹே அப்படின்னு ஒரு பாட்டு. கோய் மில் கயா அப்படின்னு ரித்திக் ரோஷன் படம். கோய் மில் கயா அப்படின்னா யாரோ கிடைத்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். கோய் அப்படின்றது யாரோ அப்படின்றதுக்கு அர்த்தம். மில் கயா அப்படின்றது கிடைச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஹர் தில் ஜோ பியார் கரேகா, ஹர் தில் ஜோ பியார் கரேகானா எல்லா மனசும் லவ் பண்ணும். பியார் என்பது, பியார்ன்றது அன்பு, லவ், காதல். அப்புறம் பியாரா பியாரி அப்படின்னா கியூட்னஸ், அதையும் குறிக்கும். பிரேம்னாலும் லவ் தான், பிரேம் அப்படின்னாலும் லவ் தான். ரப் நே பனாதி ஜோடி, ரப் நே பனாதி ஜோடி, ரப்னா ரப், ரப் இது வந்து பஞ்சாபி லாங்குவேஜ். இது வந்து அதான் சொல்கிறேனே, நம்ம ஹிந்தி வந்து கொஞ்சம் அதர் ஸ்டேட்லேருந்து எல்லாருமே ஹிந்தி பேசுகிறதுனால கொஞ்சம் அப்படியே கலந்து வந்துடும். ரப் அப்படின்றது வாய்குரு ரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கு இருக்காங்கல்ல பஞ்சாபிஸ், அவங்க வந்து அவங்களுடைய கடவுளை வந்து ரப்பு அப்படின்வாங்க. ரப்னே பனாதி ஜோடி அப்படின்னா கடவுள் ஜோடி செஞ்சிருக்கிறாரு, ஜோடி சேர்த்திருக்கிறாரு. பனாதினா சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் கபி அல்விதா நா கெஹனா, அல்விதானாலும் ஹிந்தி கிடையாது. கபி அல்விதா நா கெஹனா அப்படின்னா எப்பையும் பாய் சொல்லக்கூடாது. அல்விதா அப்படின்னா பாய் அப்படின்றது, எப்பையும் பாய் சொல்லாதீங்க அப்படின்னு அர்த்தம். சோரி சோரி சுப்கே சுப்கே அப்படின்னா ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படின்னு அர்த்தம். சோரின்றது திருட்டுத்தனம், மறைஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஹிந்தி வார்த்தைகளை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட்டிங் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதுதாங்க மேட்ரு. அப்புறம் நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஞாபகம் வந்தது இது இவ்வளோதான். கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறது எப்படி அப்படின்றத பற்றின சில விஷயங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். உடனுக்குடனே சொல்லுவேன், கிளாஸ் டைம்லேயும் சொல்லுவேன். அது தவிர நீங்கள் எப்போ உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணுமோ அப்போல்லாம் கேட்கலாம். அதுதான் வித்தியாசம். இதில் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் மிஞ்சி போனால் அதில் ஏதோ காமனாக தாங்க சொல்ல முடியும். ஆனால் பர்சனல் கோச்சிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ, எத்தனையோ டவுட்ஸ் இருக்குங்க. என்கிட்ட கோச்சிங் கிளாஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே நிறைய கேட்குறாங்க. ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, ஒரே வார்த்தைக்கு 4-5 மீனிங் இருக்குது. அதே மாதிரி ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தை 4 விதமாகவும் இருக்குது. அந்த மாதிரி சில வித்தியாசமான வார்த்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க உடனே கேட்பாங்க, நான் பதில் சொல்லிடுவேன். அதுக்கு தாங்க பர்சனல் கோச்சிங். நம்ம மெதுவாக கற்றுக்கலாம் அப்படின்னா யூடியூப்பே போதும். அவசியம் தேவை அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ் வாங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? मिलते हैं अगली वीडियो में। बाय, धन्यवाद।